Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பூண்டு பெப்பர் சூப் தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்டா இருக்கும். ஈஸியா செஞ்சிடலாம். அதுவும் இந்த கொரோனா டைம்ல இத மாதிரி செஞ்சு குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்க இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க இப்போ இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லனா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நாட்டு பூண்டா இருந்தா ரொம்ப நல்லது. அத வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க 1-2. நீங்க வந்து கிட்ஸ்க்கு கொடுக்கறதா இருந்தா இத நல்லா மிக்ஸில அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் மிளகு வந்து ஒரு 10 ல இருந்து 15 பீஸ் மிளகு எடுத்துக்கோங்க. அந்த மிளகையும் 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. இதுவும் நீங்க பெப்பர் பவுடர் கூட நீங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இத கொஞ்ச நேரம் நல்லா அத வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஈஸியான சூப் தான். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் இதல தண்ணி கலந்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நீங்க டயட்ல இருக்கீங்க, weight lossல இருக்கீங்க அப்படினா கூட இந்த சூப்பை வந்து வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இப்போ இத க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிடுங்க. அப்பதான் அந்த ரா ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு போகும். பாருங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருச்சு. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதா இருந்தா சேர்க்கலாம். ராகி மாவு சேர்க்கறதா இருந்தா சேர்க்கலாம். எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவு தான் எடுத்துர்க்கேன். இந்த கோதுமை மாவுல தண்ணி கலந்து நல்ல கட்டி இல்லாம நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ mix பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இத வந்து நம்ம சூப்ல சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கிட்டே ஊத்துங்க. அப்பனா தான் உங்களுக்கு வந்து கெட்டி பிடிக்காம இருக்கும். நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த மாதிரி mix பண்ணுங்க. இதுல வந்து நிறைய நீங்க வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட செய்யலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அத கூட நீங்க இதல சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. கொஞ்சம் கூட அந்த கோதுமை மாவு சேர்த்த ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும் சூப். நல்லா mix பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளவுதான். சூப்பரான சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதல வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைய கட் பண்ணி இதல சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபைனலா இதல ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் சேர்க்க போறோம். அது ரொம்ப சூப்பரான ஒரு இன்கிரிடியன்ட். இந்த கொரோனா டைம்ல அந்த மாதிரி நீங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி பவரை கூட்டும். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இந்த லெமன் தான். ஒரு அரை லெமனை வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி லெமன் புழிஞ்சுக்கோங்க. முதல்லயே புழிஞ்சு கூட வைக்க வேண்டாம். அப்பனா உங்களுக்கு அந்த புளிப்பு, உரப்பு எல்லா டேஸ்டும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்தியான சூப். வாரத்துல ஒரு 3 நாள் இந்த சூப் எடுத்துக்கோங்க. உங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல 7 விதமான சூப் ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்கிறேன். அந்த 7 விதமான சூப் ரெசிபீஸோட போட்டோஸை இதோட ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. கொள்ளு சூப், வெஜிடபிள் சூப், கேபேஜ் சூப், காலிஃப்ளவர் சூப், தக்காளி சூப், காளான் சூப். இந்த சூப்பரான 7 விதமான சூப் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Thank you friends.